ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம இப்போ மிட் கேப் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி ஏஐஏ இன்ஜினியரிங். இவங்க வந்து ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓவர் வேல்யூன்னு தான் சொல்கிறோம். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது, வேல்யூவேஷன் கூட இருக்குது, மொமெண்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது. அதுதான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ இங்கே அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் வந்து 3887ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் மெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ இது எல்லாமே நல்லா கூட இருக்கிறதுனால இவங்களுக்கு சால்வன்சி ரேஷியோ, சால்வன்சி பொசிஷன் ஹையாக இருக்குன்னு புரியுது. ஆர்ஓசிஇ 22.4, ஆர்ஓஇ 17.4 இருக்குது. ஸோ இப்போ ரிட்டர்ன் அண்ட் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ் டிமாண்ட் இது எல்லாமே நல்லா இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.1 இருக்குது. வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட் அப்படிங்கிறதுனால இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ கடன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி, ரிட்டர்ன் நிறைய எடுக்கக்கூடிய கம்பெனி, ஸ்டேபிலிட்டி அண்டு சால்வன்சி பொசிஷன் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடிய இந்த சூப்பர் கம்பெனி வந்து டிடிஎம் பிஇ பார்த்தோம்னா 33.1 இருக்குது. ஸோ இப்போ இது 25 காட்டிலும் நமக்கு கூட இருக்குது. ப்ரைஸ் டு புக் 5.6 இருக்குது. இது 5 கிராஸ் பண்ணியும் போயிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து கரெக்ஷன் ஆகணும். இப்போ புக் வேல்யூ ஒன்று கூடணும், அப்படி இல்லை அப்படின்னு புக் வேல்யூ கூடணும். ஸோ இப்போ புக் வேல்யூன்னு இனிமேல் அடுத்த வருஷம் தான் கூடும். இல்லாட்டி அவன் டிடிஎம் புக் வேல்யூக்கு இழுத்துட்டு போனால் தான் உண்டு. இப்போ பிஇயை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் கூடணும், இல்லாட்டி ப்ரைஸ் கீழே அட்ஜஸ்ட் ஆகணும். இபிஎஸ் வந்து இந்த குவார்டர் ரிசல்ட்டில் கூடுதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா 121 இருக்குது. சர்ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க -0.9%. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து 12 அனாலிசிஸ் சொல்லியிருக்கிறாங்க. 4 பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க, 3 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, பை வந்து 5 பேர் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 3% வந்து இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் வந்து இயர் ஆன் இயர் கூடி இருக்குது 18%. இவங்களோட ஆனுவல் ரிசல்ட் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 16% கூடி இருக்கு. அதே மாதிரி ஆனுவல் ரெவின்யூ 4% கூடி இருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 684.5 வருது. டிடிஎம் புக் வேல்யூ 2425 வருது. இதுக்கு தான் நம்ம இப்போ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண போகிறோம். குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து 69.2 இருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி ரெவின்யூ வந்து 7.4 இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச் டு போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதே சமயத்தில் டிசம்பர் டு மார்ச் Q1Q நம்ம எப்படி பார்க்குறோம்னாக்க மார்ச் மாதம் கூடியிருக்கான், ரெவென்யூ கூடியிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஸோ இப்போ ஆப்வியஸாக இபிஎஸும் கூடியிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இபிஎஸ் வந்து 58% க்ரோத் இருக்குது, நெட் ப்ராஃபிட் வந்து 59% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் இருக்குது. இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து 58% ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. 18.29% மார்ச் மாதம் வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து 18.16%ன்னு குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 0.13 குறைச்சிருக்கிறாங்களா. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, டிஐஎஸ் 17.66லேருந்து 17.60க்குன்னு குறைச்சிருக்காங்க. 0.06 குறைச்சிருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் ஒன்றும் இல்லை. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ இங்கே இபிஎஸ் எல்லாம் தூக்கி நம்ம இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டோம். எக்ஸலில் போட்டாக்க நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ வந்து இதுக்கு 2 விதமாக நம்ம வந்து லோ எடுக்கணும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து இந்த இதை கடந்து போய்கிட்டு இருக்கிறான். எது, இந்த டிடிஎம் புக் வேல்யூவோட இதை கடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஃபேர் ப்ரைஸை கடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் பிபி இது ஆமாம் இது ஃபேர் ப்ரைஸை எஃபிஐ கடந்து போய்கிட்டு இருக்கிறான். 1.5 கடந்து போகிறான். ஸோ இப்போ அதனால இதோட லோவை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒரிஜினல் லோவான 2041 நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதுக்கு உண்டான லோ வந்து 3844. அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆக்சுவலாக 3900 இப்போ 2563 இருக்குங்களா. 2563 இன்ட்டு 1.5 போட்டோம்னா 3844. இந்த 3844 கடக்கும் போதே நமக்கு வந்து அது வந்து அடுத்த ட்ரெண்டு 2.5க்குள்ளே போக ஆரம்பிச்சிடும்.
அப்போ நம்ம இப்போயே சும்மா ஒரு லேமேன் கால்குலேஷன் போட்டுக்கலாம். 2563 இன்ட்டு 2.5 அப்படின்னு போட்டோம்னா 6400 வரைக்கும் இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்குவோம். ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம அதை எடுத்து வச்சுக்குவோம். 6400 வரைக்கும் இதுக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ போகும் சொல்லலை, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், குமுலேட்டிவ் இது வந்து இபிஎஸோட டிடிஎம்க்கு எவ்வளோ ரீச் பண்ண முடியும்னா 5200. இதுக்கும் எஸ்டிமேஷனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால இது ரெண்டுத்துக்கும் 5200 வருது. இந்த புக் வேல்யூக்கு நான் இந்த புக் வேல்யூக்குள்ளே போகலை. ஏன்னா இப்போ தான் இந்த வருஷத்துக்கு 684 தான் ரூலிங்கில் இருக்குது. அப்போ 5200 இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு, இந்த இபிஎஸ்ஐ இவன் எஸ்டிமேஷனை பீட் பண்ணி போனான்னா 6000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதோட இவன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், 3900 தான் இருக்கிறான். அதனால இவன் இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே வரலை. அவன் அப்போ பழைய வேல்யூவில் தான், என் பழைய லோக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் புது இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணும், 3884 உடைச்சாலும் பத்தாது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 4118 4249 வரைக்கும் இருக்குது. இதை பிரேக் பண்ணி போனால் தான் 4417 4657 வரைக்கும் இருக்குது. இது வந்து டவுன் ட்ரெண்டோட மினிமம் அண்டு மேக்ஸிமம். இப்போ 4657 உடச்சி இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 4900 இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அப் ட்ரெண்டோட ஜோனுக்குள்ளே வந்துடுறா மினிமம். இப்போ 4955 உடச்சான்னா 4200 அப்படின்னு நம்ம வந்து போய்க்கலாம். இதுதான் ஸ்டெப்பு. ஸோ இப்போ இங்கே வந்து 4188 4249 இந்த கிராஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை உடச்சி போனாக்க நமக்கு இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் 4417 உடைக்கும் போது இவன் 4657. இதை உடைச்சான்னா 4955 உடச்சி போகும்போது இது வந்து 52,5205ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், 6407 வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் அது இந்த வருஷமே ஏறப்போதானுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம். 3844 காலையில் ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணினேன். ஆனால் எனக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஃபைல் வந்து சேவே ஆகலை, ரெட்ரைவும் பண்ண முடியல. அதனால நான் இப்போ எகைன் திருப்பி ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லாட்டி காலையிலேயே உங்களுக்கு இது 10:30 மணி 11 மணிக்கெலாம் இது கிடச்சிருந்துருக்கும். சரி, இப்போ பரவாயில்ல, இது லேட் ஆகி போச்சு, ஒரு 4 மணி நேரம் லேட்டுன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான். இப்போ 3844 கடந்துட்டுது அப்படின்னு சொன்னாக்க 4130 4249, அதுக்கப்புறம் 4417 4655. ஸோ இப்போ இது வந்து இந்த க்ரீன் கலர் கோடு 3844, இந்த ரெட் கலர் கோடு 4130 4249, இந்த ப்ளூ கலர் கோடோட இது வந்து 4417 4655. எகைன் திருப்பி இந்த ரெட் கலர் கோடோட பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஹை வேல்யூ ஆஃப் இந்த பர்டிகுலர் புக் வேல்யூக்கான எஸ்டிமேஷனுக்கு இது வந்து ஹை வேல்யூ. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இதை நம்ம வந்து பார்க்குறோம். சப்போஸ் கீழே அடித்து இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக் வேல்யூ போட முடியாது. நம்ம 2041ங்கிற புக் வேல்யூ போடணும். அது என்னென்னா இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு இது வந்து 1.5. ஸோ இப்போ இந்த 2041ன்னு போட்டோம்னாக்க 3402 உடச்சி கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இதோட மேக்ஸிமம் கீழே இறங்குறதுக்கு 2327 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து 2315 இல்லாட்டி 27ன்னு வச்சுக்குவோம். 2315 இல்லாட்டி 27, நான் அதை அப்புறமா போட்டுருவோம். 2446 அதையும் ஒரு ரெட் கலரில் போட்டு விட்டுருவோம். 2446 அதிலிருந்து 2315 இப்போ இது அப்படியே இங்கே எழுதிடலாம். 2315 டு 2446 இது வரைக்கும் இங்கே நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோ வந்து போயிடுச்சுன்னா 2041 இந்த ரேஞ்சுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம
எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் 3844 உடைச்சிருச்சு. ஆக்சுவலாக 3918 உடைக்கணும். ஆனால் இந்த டேட்டாவில் வந்து ஃபினான்ஷியல் டேட்டாவில் வந்து இப்போ சாயங்காலத்துக்கு காலையில் ரெக்கார்ட் பண்ணும்போது வேறு டேட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ சாயங்காலம் புக் வேல்யூவில் மாறி போச்சு. ஒருவேளை டேட்டா ஃபைனலைஸ் பண்ணும்போது வேறு எதுவும் வந்திருக்கான்னு தெரியல. ஸோ இப்போ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ எஃபெக்ட் பண்ணிவிட்டு இப்போ புது வேல்யூவை நம்ம இதில் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஸ்கோர் இருக்குது. இதோட நம்ம வந்து நம்ம இதாக கண்டுபிடிச்சது வந்து 6400. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து 2.5ஆல் போடுறோம். அப்படி போட்டோம்னா 6400 வருது. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 6400 இவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம வச்சுக்குவோம். அப்புறமா மிச்சதெல்லாம் இந்த இதுக்குள்ளே ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளம்